தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அரசு அலுவலக வளாகத்தில் 20க்கும் மேற்பட்ட மத்திய, மாநில அரசுகளுடைய அரசு அலுவலகங்கள் நிறைந்த இந்த பகுதி. தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இந்த அலுவலக வளாகச்சாலையில் உள்ள சாலையை செப்பனிட கோரி தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பல்வேறு போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று வரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை. 3 மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மாறிவிட்டார்கள். 4வது வந்த மாவட்ட தலைவரும் மக்களை தேடி என்று முதல்வர் பெரிதாக சொல்லக்கூடிய அந்த முகாமில் மனு கொடுத்த பிறகும் இன்று வரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இந்த பகுதியில நீதிமன்றங்கள் இருக்கின்றன. அரசு பள்ளி ஒன்று இருக்கின்றது. 1700க்கும் மேற்பட்ட பெண்கள் இந்த பள்ளியிலே படித்து வருகின்றார்கள். 5 நீதிமன்றங்கள் இருக்கின்றன. இங்கு வரக்கூடிய மக்கள் இந்த 5 வட்டார பகுதியில் உள்ள மக்கள் தொடர்ந்து இந்த பகுதியிலே வந்து செல்லக்கூடிய ஒரு நிலையில தொடர்ந்து இன்று வரை எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இதில் என்னவென்றால் அனைத்து அதிகாரிகளும் இங்குதான் நடந்து செல்கின்றார்கள். இவர்கள் நடந்து செல்லக்கூடிய இந்த பாதையை கூட சரி பண்ண முடியாத இவர்கள் பொதுமக்களுக்கு எந்த பாதையும் எந்த குறைகளையும் தீர்த்து வைப்பார்கள் என்ற நம்பிக்கை மக்கள் மனதிலே வரும். திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து விடியல் அரசாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த விடியலுக்கு மூடு விழா நடத்தி விடுவார்கள் என்பதை சுட்டிக்காட்டி வருகின்ற 19ஆம் தேதி தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரில் சட்டமன்றத்திற்கு முன்பு இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய கோரமான முகத்தையும் மக்களுக்கு சேவை செய்யாத ஒரு நிலையையும் எடுத்துக்காட்டக்கூடிய வகையில தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சட்டமன்றத்திற்கு முன்பாக இவர்கள் மக்களுக்கு அல்வா கொடுக்கின்றார்கள் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் அல்வா கொடுக்கும் போராட்டம் அறிவித்திருக்கின்றோம். தொடர்ந்து அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். 19ஆம் தேதி காலை சட்டமன்றத்திற்கு முன்பு அல்வா கொடுக்கப்படும் என்பதை இந்த தருணத்தில் இங்குள்ள அதிகாரிகளுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.